உன்னை ஏமாத்திட்டு நான் ஒரு பொண்ணு கூட ஒரு வேளை நான் இருந்தேன்னா நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்ன? இல்ல ஆக்சுவலி என் ஆபீஸ்ல இல்ல 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 பயப்படாத. நீ அப்படி பண்ணாலுமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு தப்பும் இல்லடி, இதெல்லாம் ஒரு நார்மலா நடக்கிற விஷயம் தான். இதுக்கெல்லாம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணவே வேண்டாம். உனக்கு சீட் பண்ணணும்னு தோணுதா பண்ணிக்கோ. நீ ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறியா இருந்துக்கோ. ஏன்னா நீ சீட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஒரு நாள் 2 நாளா தான் வாழ போற. யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். சோ என்ன பண்ண என்ன? அப்புறம் உனக்கு ஐடியா இருக்கா? இல்ல 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 என் ஆபீஸ்ல கார்த்தி அஃபேர் கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் கேட்டேன். நான் போகட்டும் பிச்சை உசிறுதானே. ആണോടാ എപ്പോഴാ? എന്താണോ കണ്ണു കണ്ടോടെ തനിക്ക് നോക്കി നടന്നൂടെ? സോറി പെട്ടെന്ന് ടെൻഷനില് അപ്പുറത്തെ വീട്ടിലെ പെൺകുട്ടി ഒളിച്ചോടി പോയി അതാ. ഒളിച്ചോടി പോയാ? എന്നിട്ട് അല്ലെങ്കിൽ ആ പെണ്ണിന് ഇത്തിരി ഇളക്കം കൂടുതലാ. കൂടെ പഠിച്ച ഏതാ ചെക്കൻ്റെ ഒപ്പം ഒളിച്ചോടിയത്. ചെക്കൻ കഞ്ചാവാന്ന കേട്ട്. അപ്പുറത്തെ വീട്ടിലെ സരോജ ആന്റി ഇല്ലേ, അവര് ഇന്നലെ ഡിവോഴ്സായി. ആന്റിക്ക് വേറെ ഏതോ സെറ്റപ്പ് ഉണ്ടെന്നാ കേട്ട്. അത് വേറൊരു കഥ. ഇന്ന് കാലത്ത് തന്നെ ആംബുലൻസ് കണ്ടിട്ട് എണീറ്റെ. അപ്പുറത്തെ വീട്ടിലെ ചേട്ടന് ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയതാ. ചേച്ചി കറിങ്കല്ലെടുത്ത് തലക്കടിച്ചു. 10-15 സ്റ്റിച്ച് ഉണ്ടെന്നാ കേട്ട്. ഇതൊന്നുമല്ല രസം. നമ്മുടെ നിധിയുടെ കൊച്ചിന്റെ പേരിടലിന് അമ്മായി സ്വർണം കൊടുത്തില്ല എന്ന് പറഞ്ഞ് സദ്യക്ക് പായസം വിളമ്പിയില്ല. டெடி அந்த ஆண்டி சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா தான் இருக்கு. என்ன நைட்டி கீழே ஜீன்ஸ் போட்டிருக்கா? டேடி அந்த ஆண்டில நம்ம அண்ணன் பெரியவனே. அப்பா என்னடா இது கோலம்? சித்திரவதை பண்றாங்கப்பா. ஏமா உள்ளே யாருமா வெளியேமா? என்னையா ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து கத்திக்கிட்டு இருக்கீரு? எங்க அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அதான் நைட்டி போட்டு விட்டுருக்கல, நீயே பாரு. அவனை என்னடாச்சு உனக்கு? அப்பா 5 மணிக்கு வந்து சொல்றாங்கப்பா. வீடு பேரு சொல்றாங்க, சமைக்க சொல்றாங்க. சாப்பாட்டுல உப்பு இல்ல, தப்பு தப்புன்னு அடிக்கிறாங்கடா. ஏமா என் பிள்ளைய கட்டி கொடுமா என்னமா சொன்ன உன்ட்ட? என்னையா சொன்னீரு? என் பையன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர கூட தான் சொன்னேன். இப்படி சித்திரவதை பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க பையனுக்கு என்ன நகை நட்டு போட்டா கட்டி கொடுத்தீங்க? வீட்டோட மாப்பிள்ளனா இப்படிதான் பண்ணுவோம். ஆமா இதெல்லாம் செட் ஆகுதுமா. 2 பேரும் அத்து விட்டு மாறி எனக்கு காசு வெட்டிடுவோம். என்ன மாமா காசு வெட்டுவேன்றீங்க? ஏதோ கோபத்துல 4 அடி அடிப்பேன், 2 மிதி மிதிப்பேன். ஊர் உலகத்துல ஆம்பளைங்க அடி வாங்கிட்டு வேலை பார்க்கல, இத போய் பெருசா பேசுறீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அத்து விட்டுருவோம் வாங்கடா. என்ன சம்பந்தி இதுக்கே கோவப்பட்டா எப்படி? உங்க சின்ன பிள்ளைக்கு தான் என் சின்ன பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு இருந்தேன். உன் வீட்டுல வாழ்ற பத்தில என் வீட்டுல அவன் நானே என்ன சாவலாம். வாடா சின்னவன. என்னன்னா டேடி நான் இங்க இருக்கேன். அத நான் பாத்திரங்கள் விட்டா கக்கூஸ்கள் விட்டா அது அண்ணன் பண்ணிட்டா. நீ போய் சமையல் செய். சரிங்க நீ மோட்டா உன்னை பெத்தாலோ இல்ல யானை கட்டிட்டாடா. நான் கேட்கவே கேட்க மாட்டேங்களா? ஐயோ ஐயோ ஆகா யாருக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க? அபிஷேக்டி எல்லாத்துக்கும் சந்தேகம். ஆமா யாருக்கு தெரியும்? பொண்ண பேரை கூட பையனோட பேர்ல மாத்திட்டு வச்சிட்டு இருப்பேன். நீ திருட்டு வேலை தானே பாப்பேன். ஏய் இந்தாரி யார பார்த்து திருட்டு வேலை பாக்குறான்ற? ஸ்ரீராமர் கூட சில விஷயத்துல சபல போடுவாரு. இந்த ஸ்ரீராம் ஏய் என்ன எங்க அவனுக்கு போன் கொடு பாப்போம். ஹலோ மச்சான். சொல்லு மச்சே. இவ எப்ப பார்த்தாலும் மெசேஜ் வந்தாலே சந்தேகப்படுறான் மச்சான். சரி நான் உன்கிட்ட தான் பேசுறேன்றா, நம்பவே மாட்டேன்றா. அப்படியா? பாடுறா. லவுட் ஸ்பீக்கர் வருதா? நீயே சொல்லு மச்சான். நீ குடும்பச்சி நான் பாத்துக்கிறேன். பேசு. ஹலோ பேசு மச்சான். ஹலோ என்னதாண்டா அவளுக்கு? ஏய் நீ வாடா. அவளை விட்டு வந்துறேன்னு நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. பெண்ணே படி அவன் மேலே சொல்லாதடி.
யாரு? வீட்டில் யாரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லு. நான் மேல் வீட்டில் குடியிருக்கேன். நீ மேல் வீட்டில் குடியிரு, கீழ் வீட்டில் குடியிரு. உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அப்பாட்ட அப்படியே கெஞ்சி கூத்தாடி லவ் மேரேஜுக்கு ஓகே வாங்கிட்டேன். பட் என்ன பிரச்சனைனா இப்போது லவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு பொண்ணு இல்லை. அதான் உங்களை பார்த்தேனா உங்ககிட்ட இதை வந்து கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன். அதில் என் ஃபோட்டோ, என் ஏஜி, என் பிளட் குரூப்பு, என் ஸ்கின் டோனு, என் ஹைட்டு, வெயிட்டு, அப்புறம் வேறு என்ன சேலரி இதெல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள். இல்லை சரி ஓகே, உங்களுக்கு ஓகே இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மேபி ஓகேவா இருக்கலாம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மிச்சம் இது தான் இருக்குங்க. ஏதாவது தேடி பிடிச்சி எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொடுங்க. என்ன ஏரிக்கு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரணும். வரேன். பார்த்துடா போகிறது நிறையா தந்துட போகிறேன். ஓ தேங்க்யூ. போலாமா? நடி எல்லா பொண்ணுங்க மேலே பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்கும், உன் மேல மாத்திரை மருந்து ஸ்மெல் அடிக்குது. பின்ன நர்ஸ் மேல மருந்து மாத்திரை ஸ்மெல் அடிக்காம மணமணன் மல்லிகைப்பூ ஸ்மெல் அடிக்கும். நானே டியூட்டில டாக்டர் திட்டிட்டாருங்க ஆண்டுல இருக்கேன். கம்முன்னு இருந்துரு. இவ எல்லாருக்கும் பிபி செக் பண்ணுவா, பார்த்தா இவளுக்கே ஒரு ஆள் பிபி செக் பண்ணும் போல இருக்கு. இந்த மோதிரம் நல்லா இருக்கா? நடி அவ்வளவு அழகாவா இருக்கு. அது இல்லடா, உனக்கு எவ்வளவு நரம்பு இருக்கு பாரு. ஒரு சிலருக்குலாம் தட்டினா கூட நரம்பே வராது. ஆனா உனக்கு எவ்வளவு நரம்பு இருக்கு. டேய் ஒரே ஒரு ஊசி போட்டுக்கறேன்டா ப்ளீஸ் டா. இது ஊசி போட போறே? வீட்டுக்கு போடி. எங்க வீட்ல நம்ம லவ் மேட்டரை பத்தி சொல்லிட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க. நீ எப்ப சொல்ல போற? நல்லா ஈஸியா ஒத்துக்க வச்சிருவோம். இப்ப பார். ஹலோமா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேமா. செருப்பு பிஞ்சுக்கும் மா, சொல்றத கேளுமா. அந்த பொண்ணு நர்ஸ், அவளா பேஷண்ட்டே நல்லா பாத்துப்பா, உன்னை நல்லா பாத்துப்பா. அதுவும் இல்லாம நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் மிச்சம். என்ன சொல்ற? தூக்கிட்டு வாட அந்த தங்கத்தை. எப்படி? ஆய் மச்சான், எங்க பாரு ஆர்ட் ஷாப்ல எல்லாம் அடி வாங்கி வந்திருக்கான். வலி கொண்டா கம்முனுடா. என்னடா ஆச்சு? பைக்ல இருந்து கீழே விழுந்துட்ட மச்சான். கை கால்லாம் செம்மடி. எவ்வளவு ஆயிருக்கும்? 10,000 ரூபாய் ஆயிடுச்சு மச்சான். உனக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியுமாடி? ஒன்னும் இல்லடா, ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆயின்மெண்ட் போட்டு அனுப்பியிருக்காங்க. அப்படியே அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் வாட்டி உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இவகிட்ட பண்ணிக்கோடா, உனக்கு 5,000 ரூபாய்க்கு பண்ணி தரோம். இவாள் நர்ஸ்ன்றதுக்காக இன்னொரு அடி உள்ள சொல்லுவான் போலியே. जरा इसको तोड़ रहा हूँ ना। अबे साले उसको ऐसा नहीं, ऐसा तोड़, ऐसा 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 तोड़। सुन बेल पर छन्निया थोड़े से नहीं सीख पाया, अभी मशीन से सीख, मशीन से कैसे चलाते बताता तेरे को। ले पकड़ मशीन, तब तक मैं बोर्ड की मार्किंग कर देता तेरे को। हाँ। அண்ணா இந்த ஜூஸ் ஒன்று கொடுங்க. அண்ணா எவ்வளோ ஆச்சு? 1200 1200 ரூபாவா? ஐயா தம்பி பயப்படாத. அவன் 1 குடிச்சிட்டு 20 பார்சல் வாங்கினான். உனக்கு 35 ரூபா தான். Anybody help us? ஐயோ ப்ரோ, வலி தாங்க முடியல ப்ரோ, என்ன வந்து கொஞ்சம் தூக்கி விடு ப்ரோ. ஃபர்ஸ்ட் யாருக்கு ஹெல்ப் பண்றது? பையன் தான் பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறான், பேசாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ப்ரோ இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் போங்க. மேடம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்ப எடுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.